அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற சஹீஹ் முஸ்லிம் உள்ளிட்ட பல்வேறு ஹதீஸ் நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு பிரபல்யமான ஹதீஸ் குதுசி. அதனுடைய முதல் பகுதி, அநீதி இழைப்பதை அல்லாஹு தஆலா தன் மீது ஹராமாக்கி அதை அடியார்களுக்கு மத்தியிலும் ஹராமாக்கி இருக்கிறான். எனவே அநீதி இழைப்பது கூடாது என்கிற அந்த பகுதியை சென்ற வகுப்பிலே நாம் ஓரளவு விரிவாக பார்த்தோம். இந்த ஹதீஸின் தொடரை இன்றைய வகுப்பிலே நாம் பார்க்கலாம் என்று எண்ணுகிறேன். அடுத்த பகுதியாக அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் சொன்னதாக சொல்கிறார்கள், குல்லுக்கும் தால்லுன் யா இபாதி குல்லுக்கும் தால்லுன் இல்லா மன் ஹதைத்துஹு. என்னுடைய அடியார்களே, யாருக்கு நான் நேர்வழியை கொடுத்தேனோ அவரை தவிர மற்ற அனைவருமே வழிகேடர்களாகும். ஃபஸ்தஹ்தூனி அஹ்திக்கும். என்னிடத்தில் நீங்கள் ஹிதாயத்தை கேளுங்கள், நான் உங்களுக்கு ஹிதாயத்தை தருவேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். உண்மையிலே ஹிதாயத் என்பது மிக பெருமதியான ஒன்றாகும். இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா நமக்கு நிறைய நிஅமத்துகளை தந்திருக்கிறார். அந்த நிஅமத்துகளை நாம் எண்ண ஆரம்பித்தால் நம்மால் எண்ணி முடிக்க முடியாத அளவு நிறைய நிஅமத்துகளை அல்லாஹ் தந்திருக்கிறார். அந்த நிஅமத்துகளிலே மிக உயர்ந்த மேலான நிஅமத் ஹிதாயத் ஆகும், நேர்வழி. இந்த நேர்வழியை தேடுவது நம்முடைய பொறுப்பாகும். இந்த நேர்வழியை தருவது அல்லாஹுடைய கையில் உள்ளதாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தை அல்லது தந்தையினுடைய சகோதரர் அபூ தாலிப் நேர்வழியை அடைய வேண்டும் என்று மிக கூடுதல் பிரயத்தனங்களை மேற்கொண்டார். ஆனால் அவர்களால் அவருடைய தந்தையின் சகோதரராகிய அபூ தாலிபுக்கு இந்த ஹிதாயத்தை கொடுக்க முடியவில்லை. அது மட்டுமல்ல, அல்லாஹ் தெளிவாகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. நபியே, நீர் விரும்புகிறவர்களுக்கெல்லாம் ஹிதாயத்தை கொடுக்க உன்னால் முடியாது. அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு தான் ஹிதாயத்தை கொடுப்பான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆன் வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி வைத்தார். ஹிதாயத்தை ஒருவரால் இன்னும் ஒருவருக்கு கொடுக்க முடியுமா இருந்திருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அவர்களுடைய தந்தையின் சகோதரர் அபூ தாலிபுக்கு கொடுக்க முடிந்திருக்க வேண்டும். அதற்கு முதல் உலுல் அஸ்ம் மினர் ருசுல் என்று அழைக்கப்படுகிற நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவிக்கும் மகனுக்கும் ஹிதாயத்தை கொடுக்க முடியவில்லை. அதே போல உலுல் அஸ்ம் மினர் ருசுல் என்று அழைக்கப்படுகிற திட உறுதி பூண்ட 5 ரசூல்மார்களில் ஒருவராகிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தன்னுடைய தந்தைக்கு ஹிதாயத்தை கொடுக்க முடியவில்லை. அதே போல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் ஃபிரௌனுக்கு ஹிதாயத்தை கொடுக்க முடியவில்லை என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். அதைத்தான் அல்லாஹு தஆலா இந்த ஹதீஸுல் குதுஸியிலே சொல்கிறார், குல்லுக்கும் தால்லுன் இல்லா மன் ஹதைத்துஹு. யாருக்கு நான் நேர்வழியை வழங்கினேனோ அவரை தவிர மற்ற எல்லோரும் வழிகட்டிலே இருக்கிறார்கள் என்று. ஹிதாயத் இன்னதுதான் என்று, இதுதான் நேர்வழி என்று நம்மால் காண்பிக்க முடியும். இதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னக லதஹ்தி இலா ஸிராத்தின் முஸ்தகீம். நேரான வழிக்கு நீ வழிகாட்டுகிறாய், ஹிதாயத்தை காண்பிக்கிறாய் என்று நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். இதுதான் சத்தியம், இதுதான் நேர்வழி, இதுதான் ஹிதாயத் என்று சொல்ல முடியுமே தவிர யாருக்கும் ஹிதாயத் கொடுக்கிற ரைட், அந்த உரிமை நம்முடைய கரங்களில் இல்லை என்பதை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக தஅவாவில் ஆர்வம் காட்டக்கூடிய சகோதர சகோதரிகள்
இந்த விஷயத்தை கவனத்திலே கொள்ள வேண்டும். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் முயற்சி தான். நம்முடைய ஆசையெல்லாம் அவர்களுக்கு ஹிதாயத் கிடைக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் ஹிதாயத்தை கொடுப்பது அல்லாஹுடைய கையில் உள்ளது. நபிமார்கள் சொன்னார்கள், இன் உரீது இல்லல் இஸ்லாஹ மஸ்ததஅது, என்னால் முடியுமானவரை நான் சீர்திருத்தத்தையே விரும்புகிறேன். வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ், என்னுடைய இந்த முயற்சிக்கு தௌஃபீக் செய்வது, என்னுடைய முயற்சியை வெற்றியாக்கி வைப்பது அல்லாஹுவை தவிர வேறு யாராலும் முடியாது என்று சொன்னார்கள். இதில் தஅவாவில் ஈடுபடுகிற நாமும் தெளிவோடு இருக்க வேண்டும். பொதுவாக எல்லோரும் தெளிவோடு இருக்க வேண்டும். உதாரணமாக, நான் தஅவாவில் ஈடுபடுகிறேன், என்னுடைய ஒரு சகோதரர் வழிகேட்டில் இருக்கிறார் என்றால் நம்முடைய அறியாமை சமூகம் என்னை குறை சொல்லும், என்னை விமர்சனம் செய்யும். என்ன சொல்லுவார்கள்? இவர் மேடைகளில் பேசி திரிவார், வகுப்புகள் எடுத்து திரிவார், இவருடைய சகோதரன் தொழுவதும் இல்லை, ஹலால் ஹராம் பேணுவதும் இல்லை என்று சொல்லுவார். இது அறியாமையின் உச்சகட்டத்தினுடைய பேச்சாகும் என்பதை இந்த சமூகம் தெளிவாக குர்ஆன் சுன்னா அடிப்படையில் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, என்னால் ஹிதாயத்தை சொல்லத்தான் முடியும், ஹிதாயத்தை காண்பிக்கத்தான் முடியும், ஹிதாயத்தை திணிக்க என்னால் முடியாது, ஹிதாயத்தை கொடுக்க என்னால் முடியாது. அந்த உரிமையை அல்லாஹு தஆலா எனக்கு தரவில்லை என்பதை இந்த சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு உதாரணங்களைத்தான் ஏற்கனவே நான் குறிப்பிட்டேன். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் அவர்களுடைய மனைவிக்கு ஹிதாயத்தை கொடுக்க முடியவில்லை, அவர்கள் பெற்ற பிள்ளைக்கு ஹிதாயத்தை கொடுக்க முடியவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் அவர்களுடைய தந்தைக்கு ஹிதாயத்தை கொடுக்க முடியவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் அவர்களை வளர்த்து ஆளாக்கிய ஃபிரௌனுக்கு ஹிதாயத்தை கொடுக்க முடியவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அவர்களுடைய மிக நெருங்கிய அபூ தாலிபுக்கு கொடுக்க முடியவில்லை, அபூ லஹபுக்கு கொடுக்க முடியவில்லை. அதே போன்று அவர்களுடைய உறவினர்கள் பலருக்கு அவர்களால் ஹிதாயத்தை கொடுக்க முடியவில்லை. இதை நம்முடைய சமுதாயம் மற்றவர்களை விமர்சனம் செய்கிற போது மிக கவனமாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறது என்பதை இங்கே நான் மிக பொறுப்புணர்வோடு பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். அல்லாஹு தஆலா இந்த ஹதீஸுல் குதுஸியிலே சொல்லுகிற இந்த கருத்து தான், குல்லுக்கும் தால்லுன் இல்லா மன் ஹதைதுஹு, யாருக்கு நான் நேர்வழியை கொடுத்தேனோ அவர்களை தவிர மற்ற எல்லோரும் வழிகேடர்கள் தான். ஃபஸ்தஹ்தூனி, என்னிடத்தில் நீங்கள் நேர்வழியை கேளுங்கள், அஹ்திக்கும், நான் உங்களுக்கு நேர்வழி தருவேன். இதிலே வழிகேட்டில் இருக்கிறவர்களும் நேர்வழியை கேட்க வேண்டும், நேர்வழியில் இருக்கிறவர்களும் நேர்வழியில் உறுதியாக இருப்பதற்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேர்வழியில் இருந்தார்கள். அவர்கள் அல்லாஹ்விடம் அதிகமாக கேட்ட ஒரு துஆ, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா, யா அல்லாஹ், உன்னிடத்தில் ஹுதாவை கேட்கிறேன். ஹுதா என்றால் ஹிதாயத், நேர்வழியை கேட்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள். இதனுடைய அர்த்தம் அவர்கள் வழிகேட்டில் இருக்கிறார்கள் என்பதல்ல, அவர்கள் நேர்வழியில் தொடர்ந்தும் உறுதியோடு இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள். அதே போல ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா, நல்ல மனிதர்கள் நபிமார்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்ட துஆ, ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா, யா அல்லாஹ், எங்களுக்கு நீ ஹிதாயத்தை தந்த பிறகு எங்களுடைய உள்ளத்தை வழிகேட்டில் ஆக்கி விடாதே. அதே போல எல்லோருமே நாம் அல்லாஹ்விடத்தில் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 17 தடவைகள் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று கேட்கிறோம். இவை எல்லாமே ஹிதாயத்தில் இருந்து கொண்டு ஹிதாயத்திலே உறுதியாக இருப்பதற்காக செய்யக்கூடிய துஆக்களாகும். அதே போல வழிகேட்டில் இருக்கிறவர்கள் அல்லாஹ்விடத்திலே ஹிதாயத்தை கேட்க வேண்டும். யா அல்லாஹ், எனக்கு நீ நேர்வழியை கொடு என்று கேட்டால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா அவர்களுக்கு நேர்வழியை கொடுப்பான். தொடர்ந்து அல்லாஹு தஆலா இந்த ஹதீஸுல் குதுஸியிலே சொல்கிறான், யா இபாதி குல்லுக்கும் ஜாயிஉன் இல்லா மன் அத்அம்தஹு, நீங்கள் எல்லோருமே பசித்தவர்கள், உங்களில் யாருக்கு நான் உணவு வழங்கினேனோ அவர்களை தவிர, ஃபஸ்ததஅமூனி உத்இமுக்கும், என்னிடம் நீங்கள் உணவை கேளுங்கள், உங்களுக்கு நான் உணவு தருகிறேன். இதிலும் அல்லாஹு தஆலா ரஸாக், அல்லாஹ் உணவு வழங்குபவன் என்பதை அல்லாஹு தஆலா பதிவு செய்கிறார். இந்த உலகத்தில் யாராலும் யாருக்கும் உணவு கொடுக்க முடியாது, இந்த உலகத்தில் யாராலும் யாருக்கும் உணவு கொடுக்க முடியாது.
உணவு கொடுக்கிற பொறுப்பை அல்லாஹ் ஏற்றிருக்கிறான். அதற்கு பொறுப்பாக சிலரை உலகத்தில் சாட்டுவான். பிள்ளைகளுக்கு உணவு வழங்குகிற பொறுப்பை பெற்றோரிடம் கொடுப்பான். அதற்குரிய வழிகளையும் அவர்களுக்கு கொடுப்பான். பறவைகளுக்கு உணவு வழங்குகிற பொறுப்பை பறவைகளின் தாய்களிடத்திலே அல்லாஹ் கொடுப்பான். அவர்களுக்கு அதற்குரிய வழிகளை அல்லாஹு தஆலா கொடுப்பான். அதே போன்றுதான் மிருகங்கள். ஒவ்வொரு படைப்பும் எல்லா படைப்புகளுக்கும் உரிய ரிஸ்கை அல்லாஹ் பொறுப்படுத்தி விட்டான். வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. பூமியிலே இருக்கிற எந்த ஒரு தாப்பாவாக இருந்தாலும், தாப்பா என்றால் குல்லுமா யதிப்பு அலா வஜ்ஹில் அர்த், பூமியிலே ஊர்ந்து செல்லக்கூடிய நடந்து செல்லக்கூடிய எல்லாம் தாப்பாவாகும். அந்த வகையில் மிருகங்கள், மனிதர்கள், பறவைகள், ஊர்வன, புழுக்கள் அனைத்திற்கும் ரிஸ்கை வழங்குகிற பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுள்ளான். இது அல்லாஹ் தன் மீது விதியாக்கி கொண்ட ஒன்றாகும். அல்லாஹ் தான் ரிஸ்க் கொடுப்பான். மனிதர்கள் ரிஸ்க் கொடுக்குகிறவர்கள் அல்ல. எனவேதான் அல்லாஹ் தன்னை ரஸாக் என்று சொல்கிறான். அப்ப இந்த விஷயத்தில் நாம் தெளிவோடு இருந்தால், ரிஸ்கை தேடுவது நம்முடைய பொறுப்பு என்ற அடிப்படையில் தேட வேண்டும். ஆனால் ரிஸ்கை தருவது அல்லாஹ். தேடிக்கொண்டு அவனிடத்திலே நாம் நம்முடைய உணவை கேட்க வேண்டும். அதே போல் அல்லாஹ் சொல்லுகிறான், யா இபாதி குல்லுக்கும் ஆரின் இல்லா மன் கஸௌதுஹு ஃபஸ்தக்ஸூனி அக்ஸுக்கும். என்னுடைய அடியார்களே, நீங்கள் எல்லோரும் ஆடையற்றவர்கள். யாருக்கு நான் ஆடை அணிவித்தேனோ அவர்களை தவிர, எனவே என்னிடம் ஆடை கேளுங்கள், உங்களுக்கு நான் ஆடை தருகிறேன். இப்ப இந்த 2 பகுதிகளும், பசியோடு இருக்கிறவர்கள் உணவு கேட்டால் உணவு தருவேன், ஆடை இல்லாதவர்கள் ஆடை கேட்டால் ஆடை தருவேன் என்று வருகிற இந்த பகுதி நம்முடைய அனைத்து தேவைகளையும் நாம் அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும் என்பதற்குரிய ஒரு வழிகாட்டலாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹுதான் மாலிகுல் முல்க், அரசர்களுக்கெல்லாம் பேரரசன். வானங்களும் பூமியும் அவற்றிலே உள்ளவைகளும் அவற்றுக்கு இடைப்பட்டவைகளும் அல்லாஹுக்கே சொந்தமாக இருந்து கொண்டிருக்கின்றன. எனவே அந்த அல்லாஹ்விடத்தில் நமக்கு அனைத்தையும் நாம் கேட்க வேண்டும். நமக்கு தேவையான அனைத்தையும் நாம் கேட்க வேண்டும். உணவு அவனிடம் கேட்க வேண்டும், உடை அவனிடம் கேட்க வேண்டும், கல்வி அவனிடம் கேட்க வேண்டும், ஆரோக்கியம் அவனிடம் கேட்க வேண்டும், நிம்மதி அவனிடம் கேட்க வேண்டும். இப்படி எவைகளெல்லாம் நமக்கு தேவையோ அவை அனைத்தையும் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும் என்பதை இந்த பகுதி நமக்கு உணர்த்துகிறது. அடுத்ததாக அல்லாஹ் சொல்லுகிறான், யா இபாதி இன்னக்கும் துக்திஊன பில்லைலி வன்னஹார். என்னுடைய அடியார்களை, நீங்கள் இரவிலும் பகலிலும் தவறிழைக்கிறீர்கள். இந்த செய்தியின் மூலம் அல்லாஹு தஆலா மனிதன் தவறு செய்யக்கூடியவன் என்பதை பதிவு செய்கிறான். இரவு பகல் மனிதன் தவறு செய்வான். தவறு செய்யாமல் அவனால் இருக்க முடியாது. ஒரு மனிதன் தவறே செய்யாமல் இருப்பானாக இருந்தால் அல்லாஹ் அவனை அழித்துவிட்டு தவறு செய்து தௌபா செய்கிற ஒரு மனிதனை உருவாக்குவான். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். மனிதன் தவறுக்கும் மறதிக்கும் இடையில் படைக்கப்பட்ட ஒரு பலவீனமான படைப்பாகும். மனிதன் மலக்குகளுடைய அந்தஸ்தை அடைய முடியாது. மனிதனிடத்திலே தவறுகள் வரும், இரவிலும் வரும், பகலிலும் வரும் என்பதை அல்லாஹு தஆலா இங்கே சொல்கிறான். வஅன அக்ஃபிரு ذுனூப ஜமீஆ. நீங்கள் தவறு செய்கிறீர்கள், பாவம் செய்கிறீர்கள், நான் எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறேன். எல்லா பாவங்கள், ஜமீஅன் என்று சொன்னால் எல்லாம், எந்த ஒரு பாவமும் இதிலே விதிவிலக்கு கிடையாது. ஆனால் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஃபஸ்தக்ஃபிரூனி அக்ஃபிர் லக்கும். என்னிடம் வந்து நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், உங்களுக்கு நான் மன்னிப்பு தருவேன். இப்ப என்ன பாவத்தை செய்தாலும் இஸ்திக்ஃபார், தௌபாவுக்குரிய ஷரத்துகளை பேணி, அதற்குரிய நிபந்தனைகளை பேணி நாம் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா நமக்கு நம்முடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வான் என்பதை இந்த ஹதீஸுல் குதுசியிலே அல்லாஹு தஆலா நமக்கு உணர்த்துகிறான். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த விஷயமும் அடிக்கடி நமக்கு நினைவுபடுத்தப்படக்கூடிய ஒன்றாகும். அல்லாஹ் கஃபூர், கஃபார், தவ்வாப், அஃபு என்கிற பெயர்களை தனக்கு சூட்டி இருக்கிறான். இஸ்திக்ஃபார் செய்வதன் பக்கம் விரைந்து செல்ல வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறான். எல்லா பாவங்களையும் தான் மன்னிப்பதாக நன்மாராயம் கூறுகிறான். அல்லாஹ்விடத்திலே நாம் உள்ள முருகி தௌபாவினுடைய இஸ்திக்ஃபாரினுடைய நிபந்தனைகளை பேணி மன்னிப்பு கேட்க வேண்டும். அதிலும் குறிப்பாக இந்த ரமலான் மாதத்திலே சஹருடைய வேளையிலே நாம் சஹர் செய்வதற்காக எழுந்திருக்கிறோம். சஹர் செய்வது சுன்னத்தாகும். அந்த வேளையிலே அல்லாஹு தஆலா கீழ்வானத்திற்கு அடிவானத்திற்கு இறங்கி ஹல் மின் சாயிலின் ஃபஅதிஹ்
வஹல் மின் முஸ்தக்ஃபிரின் ஃபஅக்ஃபிரு லஹு என்று சொல்கிறான். என்னிடம் கேட்பவர்கள் யாராவது வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு கொடுக்க வந்திருக்கிறேன். என்னிடம் மன்னிப்பு தேடி யாராவது வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்க வந்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிற அந்த நேரத்திலே நாம் அல்லாஹ்விடத்திலே அதிகம் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும், அதிகம் தௌபா செய்ய வேண்டும். அதிலும் குறிப்பாக இன்றைய நாள் நமக்கு 29வது நாளாகும். இன்றைய சஹருடைய நேரம் நமக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நேரமாகும். சில வேளை நாளை மாலை ஷவ்வால் பிறை தென்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி தென்படுமாக இருந்தால் ரமலான் முடிந்துவிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மிம்பருக்கு ஏறுகிற போது வழக்கத்திற்கு மாற்றமாக 3 முறை ஆமீன் சொன்னார்கள். அதற்கு விளக்கம் சஹாபாக்கள் கேட்டபோது 3க்கு 3 காரணங்கள் சொன்னார்கள். அதிலே ஒன்று, யார் ஒருவர் ரமலான் மாதத்தை அடைந்து கொண்டு அந்த மாதத்திலே பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக மாறவில்லையோ அவர் நாசமாகட்டும் என்று ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார். நான் ஆமீன் சொன்னேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த துஆ செய்தவர், ஆமீன் சொன்னவர் யார் என்பதை ஒரு கணம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். புனிதமிகு ரமலான் மாதத்தை அடைந்து கொண்டோம். இந்த மாதத்திலே நோன்பு நோற்றோம், ஜக்காத்து கொடுத்தோம், சதக்கா செய்தோம், தொழுதோம், குர்ஆன் ஓதினோம். இப்படி பல அமல்களை செய்த நாம் இந்த கடைசி நேரத்திலே நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்விடத்திலே கெஞ்ச வேண்டும், மன்றாட வேண்டும். இந்த ரமலானிலிருந்து வெளியேறுகிற போது பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக வெளியேற வேண்டும். எனவே உறுதியான முடிவோடு அல்லாஹ்விடத்திலே வந்து இந்த இரவை, இது ஒற்றைப்பட்ட ஒரு இரவு, லைலத்துல் கத்ர் சில வேளை இதுவாக கூட இருக்கலாம். எனவே இந்த இரவை நல்ல முறையிலே நாம் பயன்படுத்தி அல்லாஹ்விடத்திலே அதிகம் அதிகம் இஸ்திக்ஃபாரும் தௌபாவும் செய்ய வேண்டும் என்பதை எனக்கும் உங்களுக்கும் நான் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். அடுத்ததாக அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், யா இபாதி இன்னக்கும் லன் தப்லுகு துர்ரி ஃபததுர்ரூனி. என்னுடைய அடியார்களே, உங்களால் எனக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது. அதாவது நீங்கள் எனக்கு எந்த அநியாயமும் எந்த தீங்கும் செய்துவிட மாட்டீர்கள். வலம் தப்லுகு நஃப்இ ஃபதன்ஃபஊனி. அதே போல எனக்கு எந்த பிரயோசனமும் நன்மையும் நீங்கள் செய்ய மாட்டீர்கள். யா இபாதி லவ் அன்ன அவ்வலக்கும் வ ஆஹிரக்கும். என்னுடைய அடியார்களே, உங்களில் ஆரம்பத்தில் இருந்தவர்கள், இறுதியாக வரக்கூடியவர்கள், வ இன்சக்கும் வ ஜின்னக்கும், மனிதர்கள் ஜின்கள், கானு அலா அத்கா கல்பி ரஜுலின் வாஹிதின் மின்கும், உங்களில் ஒரு மிக தக்வா உள்ள ஒரு மனிதனுடைய நிலையை போன்று எல்லோருமே அப்படி இருக்கிறீர்கள் என்று சொன்னாலும், மா ஜாத ذلك في முல்கி ஷைஆ, அது என்னுடைய ஆட்சியிலே, என்னுடைய அதிகாரத்திலே எந்த ஒன்றையும் அதிகரித்து விட மாட்டாது. யா இபாதி லவ் அன்ன அவ்வலக்கும் வ ஆஹிரக்கும் வ இன்சக்கும் வ ஜின்னக்கும் கானு அலா அஃப்ஜரி கல்பி ரஜுலின் வாஹிதின் மின்கும். நீங்கள் எல்லோருமே, மனிதர்கள் ஜின்கள், ஆரம்பத்தில் உள்ளவர்கள் இறுதியில் உள்ளவர்கள், எல்லோரும் ஒன்று சேர்ந்து மிக மிக மோசமான நிலைக்கு நீங்கள் ஆளானாலும் அது என்னுடைய ஆட்சியிலே கடுகளவும் எதையுமே குறைத்து விட மாட்டாது. யா இபாதி லவ் அன்ன அவ்வலக்கும் வ ஆஹிரக்கும் வ இன்சக்கும் வ ஜின்னக்கும், என்னுடைய அடியார்களே, உங்களில் ஆரம்பமானவர்கள் இறுதியானவர்கள், மனிதர்கள் ஜின்கள் எல்லோரும் ஒரு திடலிலே ஓரிடத்திலே ஒன்று சேர்ந்து என்னிடத்திலே நீங்கள் கேட்பீர்களாக இருந்தால், ஃபஅஅதைது குல்ல இன்சானின் மஸ்அலத்துஹு, அவ்வளவு பேரும், இப்போது உதாரணத்திற்கு 900 கோடி பேர் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள் என்றால், இந்த 900 கோடி பேரும் ஒரு திடந்த வெளியிலே ஒன்று சேர்ந்து அல்லாஹ்விடத்திலே அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய தேவைகளை பட்டியலிட்டால், அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் ஒவ்வொருவருடைய தேவையையும் நான் நிறைவேற்றி வைப்பேன். மா நக்ஸ ذلك மிம்மா இந்தி, அது என்னிடம் இருப்பதில் எதையும் குறைத்து விடாது. இல்லா கமா யன்குசுல் மிஹியத் இதா உத்கிலல் பஹர், ஒரு ஊசி கடலிலே நுழைவிக்கப்பட்டால் அதன் மூலம் அந்த கடலில் இருந்து எவ்வளவு குறையுமோ அந்த அளவு தவிர வேறு எதையும் குறைக்காது. அதாவது ஊசியை கடலுக்குள் போட்டு எடுத்தால் எதுவுமே குறையாது. அதுபோல நீங்கள் கேட்பதை நான் முழுக்க முழுக்க தருவேன், அது என்னிடம் இருப்பதில் எதையுமே குறைத்து விடாது என்று அல்லாஹு தஆலா இந்த பகுதியிலே சொல்கிறான். இவை அனைத்துமே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பூரணத்துவத்தை நமக்கு உணர்த்தக்கூடிய பகுதிகளாக இருக்கின்றன. அல்லாஹு தஆலா ரப்புல் ஆலமீன் என்பதை நமக்கு சொல்லுகின்றன. நாம் இபாதத் செய்வது, இதிலே அல்லாஹுக்கு எந்த தேவையும் கிடையாது. நாம் சதகா செய்வதிலே, நாம் ஜக்காத்து கொடுப்பதிலே, நாம் ஹஜ்ஜி செய்வதிலே, நாம் தொழுவதிலே, நாம் நோன்பு நோட்பதிலே அல்லாஹுக்கு எந்த தேவையும் கிடையாது. நாம் தொழுகிறோம் என்றால் அதில் பிரயோசனம் நமக்குத்தான் இருக்கிறது.
நாம் எல்லோரும் இபாதத்தாளிகளாக மாறினாலும் அல்லாஹுடைய அந்தஸ்தில் எதுவும் கூட போவதில்லை. நாம் எல்லோருமே கெட்டவர்களாக மாறி தலைகீழாக நின்று அல்லாஹுவை நிராகரித்து அல்லாஹுவை திட்டி அல்லாஹுவை கேவலப்படுத்தி நடந்து கொண்டாலும் கூட அல்லாஹுடைய அந்தஸ்திலே அல்லாஹுடைய முல்கியத்திலே எந்த குறையும் வந்துவிடப் போவதில்லை. அல்லாஹ் பூரணத்துவமானவன் என்பதை அல்லாஹு தஆலா இங்கே பிரகடனப்படுத்துகிறான். இந்த அல்லாஹுவை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த குறைகளும் இல்லாத நிறைவான சிஃபாத்துகளை கொண்ட அல்லாஹுவை நாம் புரிந்து கொள்வோமாக இருந்தால், அந்த அல்லாஹின் மீது தவக்குல் வைப்போமாக இருந்தால், அந்த அல்லாஹுவை ஈமான் கொள்வோமாக இருந்தால், அந்த அல்லாஹ்விடத்திலே கையேந்துவோமாக இருந்தால், நம்முடைய உள்ளங்களில் இருக்கிற கவலைகள் போய்விடும், நம்முடைய உள்ளங்களில் இருக்கிற பயங்கள் போய்விடும், நம்முடைய உள்ளங்களில் இருக்கிற மன அழுத்தங்கள் போய்விடும், நம்மிடம் இருக்கிற விரக்தி போய்விடும். நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் ஈமான் கொண்டிருக்கிற அல்லாஹ் சாதாரணமானவன் அல்ல, அவன் பூரணமான பண்புகளை கொண்டவன் என்ற அந்த உணர்வு நம்மிடத்திலே வரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த பகுதி மிக முக்கியமானதாகும். எனவே அல்லாஹ் சொல்லுகிறான், யா இபாதி இன்னமா ஹிய அஅமாலுக்கும் உஹ்ஸிஹா லக்கும், நீங்கள் செய்கிற அமல்கள் அதை உங்களுக்காக நான் கணிப்பிட்டு வைப்பேன். சும்ம உவஃபீக்கும் ஈயாஹா, அதை பிறகு உங்களுக்கு குறைவில்லாமல் அப்படியே நான் தருவேன். ஃபமன் வஜத கைரன் ஃபல்யஹ்மதில்லாஹ், எனவே ஒருவர் நல்லதை பெற்றால் அவர் அல்லாஹ்வை புகழ்ந்து கொள்ளட்டும். அப்ப நாம் நம்முடைய அமல்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் அல்லாஹுடைய உதவியால் பாதுகாப்பாக நமக்காக சேமிக்கப்பட்டிருக்கும். அதை அல்லாஹு தஆலா தருவான். நாம் நல்லது செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் நமக்கு உருவாகிறது என்றால் அல்லாஹ்வை புகழ்ந்து கொள்ள வேண்டும். அது நம்முடைய திறமை கிடையாது, அல்லாஹுடைய தௌஃபீக். நான் தொழுகிறேன், நான் முன்சஃபிலே தொழுகிறேன், நான் உண்மை பேசுகிறேன், நான் நல்லவனாக இருக்கிறேன் என்றால் நான் என்று வந்துவிடக்கூடாது. இது அல்லாஹ் எனக்கு செய்திருக்கிற தௌஃபீக் என்று புரிந்து கொண்டு அல்லாஹ்வை புகழ வேண்டும். அதற்கு மாற்றமாக ஒருவர் எப்போது பார்த்தாலும் பாவமே என்று வாழ்கிறார் என்றால் தொழுகை இல்லை, நோன்பிலும் பொடுபோக்கு, ஜக்காத்தும் கொடுப்பதில்லை, ஹஜ்ஜிக்கும் போவதில்லை, பெற்றோரையும் கவனிப்பதில்லை, திக்ரு செய்வதும் இல்லை, குர்ஆனுக்கு முக்கியத்துவம் இல்லை, ஹதீஸை படிப்பதும் இல்லை, அதற்கு முக்கியத்துவம் இல்லை, எந்த நேரம் பார்த்தாலும் ரூபாய்களும் டொலர்களும் என்று வாழுகிறவர்கள், நகைகளும் நிலங்களும் என்று வாழ்கிறவர்கள், தொழில்களும் வியாபாரம் என்று வாழ்கிறவர்கள், அவர்கள் ஃபலா யலூமன்ன இல்லா நப்சா, தங்களை தவிர வேறு எதையும் அவர்கள் திட்ட வேண்டாம், அவர்கள் நொந்து கொள்ள வேண்டியது தங்களைத்தான் என்று அல்லாஹு தஆலா இந்த ஹதீஸுல் குத்ஸியிலே சொல்லி காட்டுகிறான்.